Satyabama Institute of Science and Technology, admissions open. Supreme Mobiles in Samsung Days, 24-month, no cost EMI, up to 12,000 upgrade offer. MCR Pure Cotton Club, formals and casual shirts. 24 டிசம்பர்லேருந்து வர 25 டிசம்பருக்குள்ளேயே பருவநிலை மாற்றங்கள் நிறையா இருக்கும். மழை பெய்கிற காலத்தில் வெயில் அடிக்கும், வெயில் அடிக்கல மழை பெய்யும், மழையும் வெயில் இல்லாத இடத்துல குளிர் அடிக்கும், மாறி மாறி வரும். சனிப்பெயர்ச்சி. ஆமாம்மா, இயற்கை நீர் நிலம் நெருப்பு இந்த மூணு பூந்து விளையாடுமா. நீர் நிலம் நெருப்பு இந்த மூணு நாள பாதகமும் அதிகம். கடல் பொங்குங்கிறான், பூமிகள் அங்கங்கே நில அதிர்வுகள் வருங்கிறான், வானத்திலிருந்து எரி நட்சத்திரம் விழுதுங்கிறான். இயற்கையுடைய சீற்றங்கள் அதிகமாக இருக்கும், மாறுதல்கள் அதிகமாக இருக்கும். ஆனால் பஞ்சபூதங்களால் அழிவு இருக்குது அப்படின்னு சொல்லும்போது மழை வரும், விவசாயம் இல்லைங்க. பஞ்சங்களுடைய பாதகம் ஜாஸ்தி இருந்தாலும் உயிர் சேதம் இல்லாமல் நம்ம பார்த்துக்கணும். இயற்கை சீற்றம் நீர்நிலம் நெருப்பு டிசம்பர் 24 டிசம்பர்லேருந்து வர 25 டிசம்பர் வரைக்கும் இந்த சீற்றங்கள்லாம் இருந்துக்கிட்டே இருக்கும். நம்ம பாதுகாப்பாக இருந்தோம். இப்போ இந்த சனிப்பெயர்ச்சியால் தமிழ்நாட்டுக்கு இயற்கையால் ஆபத்து அப்படின்றது உண்டா? இல்லை, சவுத் சைடு கொஞ்சம் பாதகம் உண்டு. சவுத்துலன்னா முக்கடலுடைய சீற்றங்கள் அதிகமாக இருக்கும். எரிகை கல்கள்லாம் விழுகும் அப்படிங்கும்போது அது நடக்கிறதுக்கான அறிகுறி அப்படின்றதே இது. அது என்னன்னா 1,00,000 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னு நம்ம யாருக்குமே தெரியாது. பயிற்சி, ராகு கேது பயிற்சி, குரு பயிற்சி மூணுமே இந்த நாலுமே இப்போ நடக்க போகுது இந்த வருஷம் மார்ச்சுக்கு அப்புறம். ஸோ இந்த 4 பயிற்சிகளையும் பார்க்கும் பொழுது அரசியலில் பெரிய மாற்றங்கள், ஆனால் சில பேருக்கு சிறிய ஏமாற்றங்கள். இப்போ நீங்கள் ஒன்று சொல்லுவீங்க இவர் தான் ஜெயிப்பார்னு, நான் ஒன்று சொல்லுவேன் இல்லை இவர் தான் ஜெயிப்பார்னு. இந்த 2 பேரும் விட்டுட்டு இன்னொருத்தர் ஜெயிப்பார். இப்போ இந்த சனிப்பெயர்ச்சி தனிப்பட்ட ராசி பலன் அப்படின்றதெல்லாம் கடந்து பொது பலனாக நம்ம பேசணும்னா ஒரு நாட்டு அளவில், இப்போ தமிழ்நாடு அளவில், இல்லை இந்திய அளவில், உலக அளவில் இது எப்படி இருக்குது சார்? இல்லை, இந்த சனிப்பெயர்ச்சி, ராகு கேது பயிற்சி, குரு பயிற்சி மூணுமே இந்த 4மே இப்போ நடக்க போகுது இந்த வருஷம் மார்ச்சுக்கு அப்புறம். ஸோ இந்த 4 பயிற்சிகளையும் பார்க்கும் பொழுது அரசியலில் பெரிய மாற்றங்கள், ஆனால் சில பேருக்கு சிறிய ஏமாற்றங்கள், சிலருக்கு ஆனால் பெரிய மாற்றங்கள். இப்போ நீங்கள் ஒன்று சொல்லுவீங்க இவர் தான் ஜெயிப்பார்னு, நான் ஒன்று சொல்லுவேன் இல்லை இவர் தான் ஜெயிப்பார்னு. இந்த 2 பேரும் விட்டுட்டு இன்னொருத்தர் ஜெயிப்பார். மாற்றம் தெரியுதா? உங்களோட எதிர்பார்ப்பு மாறுதா, ஆனால் அது ப்ளஸ்ஸாக இருக்கும், மைனஸில் போகாது அரசியலை பொறுத்த வரைக்கும். ஸோ அரசியலை பொறுத்த வரைக்கும் ஒரு தலைவரை மட்டும் வச்சுக்கிட்டு சொல்ல முடியாது, அவருடைய ஜாதகம் மட்டும் வச்சு சொல்ல முடியாது. ஒரு தலைவருக்கு பிறப்பில் இந்த கட்டப்படி இவருக்கு அந்த யோகம் இருக்குது, அரசாளும் யோகம் இருக்குது, இல்லை ஒரு டாக்டராக யோகம் இருக்குது, இல்லை ஒரு பெரிய நடிகராக யோகம் இருக்குன்னா அதனுடைய பர்சன்டேஜ் என்னன்னு பார்க்கணும். அது அவங்க கட்டத்தில் தான் பார்த்தா தான் தெரியும். ஒரு அரசியலுக்குள்ளே நுழைஞ்சு ஒரு கட்சியை ஆரம்பித்து அந்த கட்சியை வழிநடத்தி அதன் மூலமாக ஆட்சியை பிடிச்சி மக்கள்கிட்ட பேர் வாங்கி ஆட்சியை பிடிக்கிறதுக்கு அது பெரிய கடல். அது உங்களுக்கு புரிஞ்சுதா? அது எல்லாமே ஒன்று சேர்கிற அளவுக்கு வரணும். ஒரு ஓட்டு போடுறவனும் கூட அவன் ஓட்டு போடுறான்னா அவர் ராசியும் அந்த தலைவனோட ராசியும் ஒத்து வந்திருக்கும். இல்லை, அதுதான் கேட்குறேன் சார். இப்போ ஒருத்தர் நிற்கிறாரு அப்படின்னா எலெக்ஷனில் அவரோட ராசி பலன் அவருடைய கட்டங்களில் அடிப்படையில் அவர் ஜெயிப்பார். இல்லை, அதெல்லாம் ஜென்ரலாக சொல்கிறதுங்க. இப்போது நான் ஒரு அரசியல் லீடர் ஆகலான்னு வச்சுங்களேன், நான் அப்படின்னு நினைக்கிறேன்னு வச்சுங்களேன். இப்போ நான் ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறேன், என்னோடய கட்டம் மட்டுமே வேலை செய்யாது, அதனால் நான் தலைவனில் ஆயிட முடியாது. நிறைய பேர் பலன் சொல்கிறாங்களே சார். அப்படியெல்லாம் கிடையாது. அப்புறம் என்ன, அப்புறம் நான் ரஜினிகாந்த் மாதிரி வந்திருக்கணும், சினிமாவுக்கு நடிக்க வந்தேன். நான் ஏன் ஒரு காமெடியனாக இருக்கேன்? ஒருவேளை உங்கள் கட்டமும் ஒரு கட்டமும் ஒத்து போகலையே. எப்படி ஒரே கட்டம் ஒரு 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 குழந்தை, ஒரு ரெட்டை குழந்தை பிறக்குதுன்னு வைங்க, ஒரு 2 குழந்தைய ரெட்டை குழந்தை பிறக்குதில்ல, இதில் அண்ணன் யார் தம்பி யார்? 2 குழந்தைய சொல்லுங்கள். முதல்ல வெளியே வருது அண்ணன். தப்பு. முதல்ல வெளியே வர தம்பி, 2வது வெளியே வர குழந்தை தான் அண்ணன். அந்த கரு தான் முதல்ல உருவாயிருக்கும், 2வது கரு தான் முதல்ல வெளியே வரும். அவர் தம்பி தான். அதே நிறைய பேர் தெரியாமல் என்ன பண்ண முடியும். ஆனால் ஒரு குழந்தை உடனே 1 செகண்ட் அடுத்த செகண்ட்லேயே வராது. ஒரு குழந்தை வந்ததுக்கு பிறகு ஒரு 10 நிமிஷமோ 20 நிமிஷம் அரை மணி நேரமாக கழித்து தான் இன்னொரு குழந்தை. அப்போ 2 பேர் ஜாதகமே மாறிடும். புரிஞ்சவங்களுக்கு நட்சத்திரம் மாறும். சப்போஸ் ராசி மாறலாம் நட்சத்திர பாதம் மாறும்.
ஓகேவா? இல்லை அதன் அடிப்படையில் மாற்றத்தை வச்சு தானே சார் இவங்க நாடாளுவாங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க. அதனால தாங்க சொல்கிறேன், அந்த டீட்டெயில் பர்டிகுலரான, அதாவது பர்ஃபெக்டாக இருக்கணும் ஒரு ஜாதகம். இப்போ எப்படின்னா, டெலிவரிக்கு அப்புறம் வந்து ஒரு டாக்டரும் நர்ஸும் வெளியே வந்து ஹாஸ்பிட்டல் வெளியே வந்து குழந்தை பிறந்துருச்சுமான்னு சொல்லும் பொழுது அவள் எத்தனை மணிக்கு தலை வெளியே வரதான் கணக்கு. அவங்க எல்லாம் எடுத்து குழந்தைய க்ளீன் எல்லாம் பண்ணி அடுத்து அப்புறம் வந்து வெளியே சொல்லுவாங்க. அந்த அந்த டைமிங் இருக்கு வந்து அது பர்ஃபெக்டாக இருக்கணும். ஜோசியத்தில் அது ரொம்ப முக்கியம். எந்த எந்த இடத்துல பிறந்தார், எத்தனை மணிக்கு பிறந்தார், இந்த கணக்கெல்லாம் இருக்குது. அப்போ தான் வந்து கணிக்க முடியும். அப்போ நிறைய ஜாதகங்கள் பார்த்தீங்கன்னா முன்பின்ன தான் இருக்கும். ஸோ அதை கணிக்க முடியாது. பட் ஆவரேஜ் ஒரு பாதம் மாறி இருந்தாலும் கூட கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும், அவ்வளோதான். பட் அரசியல் அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது நிச்சயமாக வந்து அது அந்த கட்டம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கணும் அவருக்கு. ஏன்னா நீங்கள் என்ன எந்த ஐடியாவில் இது கேட்குறீங்கன்னு தெரியுது. சினிமாக்காரங்கள்லாம் நடிகர்கள்லாம் இந்த அரசியலுக்குள்ளே வந்துட்டாங்களே, கட்சி ஆரம்பிச்சிட்டாங்கன்னு. நிறைய சினிமா நடிகர்கள் கட்சி ஆரம்பித்து காணாமல் போயிட்டாங்க. அதுவும் தெரியுமில்ல உங்களுக்கு? தெரியுமில்ல? அப்புறம் ஸோ எதுவுமே வந்து அவங்க ஜாதகத்தை பொறுத்து மட்டுமல்ல, அன்றைய மொத்த, அதாவது ஒரு தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு ஜாதகம் இருக்குது, தமிழ்நாட்டுக்குன்னே ஒரு ஜாதகம் இருக்குது. இந்த ஜாதகப்படி எந்த ஜாதகக்காரன் உட்காரணுங்கிறது ஒரு கணிப்பு. அது டீட்டெயிலாக பார்க்கணும். ஆனால் அதுதான் சார், இப்போ இந்த சனிப்பெயர்ச்சி ஒட்டி நம்ம பேசும்போது தமிழ்நாட்டுக்கு சூழல் எப்படி இருக்குது, அரசியல் மாற்றங்கள் அதான் நான் முதலே சொல்லிட்டேன், நிறைய மாற்றங்கள் உண்டு. கண்டிப்பாக நிறைய மாற்றங்கள். சில பேருக்கு தான் ஏமாற்றங்கள், பல பேருக்கு பெரிய சந்தோஷம்தான். அப்போ வேறு என்ன மாதிரியான சேஞ்சஸ் எல்லாம் உண்டு பண்ணும் சார்? ஏன்னா கடந்த காலங்களில் நம்ம பார்க்கும்போது இயற்கை சம்மந்தப்பட்ட நிறைய மாற்றங்களை எதிர்பார்க்குறோன்னு அறிவியலும் சொல்லுது, ஆன்மீகமும் அதை சொல்லுது அப்படின்னு பார்க்குறோம். அப்போ இந்த சனிப்பெயர்ச்சியினுடைய பலனாக என்னெல்லாம் பாசிட்டிவ் இருக்கும், நெகட்டிவ், நாட்டுக்கும் சரி இல்லை நம்ம மாநிலத்துக்கும்? இல்லை இந்த வருஷம் இந்த 24 டிசம்பர்லேருந்து வர்ற 25 டிசம்பருக்குள்ளேயே வந்து பருவநிலை மாற்றங்கள் நிறையா இருக்கும். மழை பெய்கிற காலத்தில் வெயில் அடிக்கும், வெயில் அடிக்கிற மழை பெய்யும், மழையும் வெயில் இல்லாத இடத்துல குளிர் அடிக்கும், மாறி மாறி வரும். சனிப்பெயர்ச்சி, ஆமாம்மா, இயற்கை நீர், நிலம், நெருப்பு இந்த மூணும் பூந்து விளையாடுமா. இல்லை சனிப்பெயர்ச்சியின் தாக்கத்தால் எந்த அளவுக்கு உண்டு? இல்லை சனிப்பெயர்ச்சின்னு அவர் சொல்ல, சித்தரேடுகளில் சொல்லியிருக்கிறது இந்த 2000க்கு பிறகு வரும் முதல் ஜென்ரேஷன். 2000க்கு பிறகு வந்து 2018 வயசு 19 வயசுன்னு வைங்களேன். 18 2000ல் பிறந்தவங்களுக்கு இப்போ வயசு 25 இருக்குமா, ஒரு 18-20 கல்யாணம் பண்ணுறான்னு வச்சுங்களேன், அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கும் தெரியுமா? அதான் ஜெனரேஷன் கேப். அந்த 22-23 வயசு அந்த கேப். அந்த கேப், அந்த ஜெனரேஷன் வரும்பொழுது நீர், நிலம், நெருப்பு இந்த 3 நாளாக பாதகமும் அதிகம். கடல் பொங்குங்கிறான், பூமிகள் அங்கங்கே வந்து நில அதிர்வுகள் வருங்கிறான், வானத்திலேருந்து எரி நட்சத்திரம் விழுகுங்கிறாரு. இது நான் வந்து சித்தரேடுகளை படித்தது, இப்போ படிச்சதில்லை, 40 வருஷத்துக்கு மேலே முன்னாடி படித்த விஷயம் அது. அதே மாதிரி தான் பாருங்கள், ஒரு சவுத்தில் வந்து மழை பெய்யுது, சென்னை பக்கம் வெயில் அடிக்குது, காலையில் பார்த்திங்கன்னா பனி பெய்யுது. இந்த மாதிரி இயற்கை மாற்றங்கள் நானே பார்த்துக்கல என் லைஃப்பில். ஸோ அந்த மாறுதல், இயற்கையுடைய சீற்றங்கள் அதிகமாக இருக்கும், மாறுதல்கள் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி இன்னொன்று சொல்லி முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னா, இந்த சனிப்பெயர்ச்சி வந்து விவசாயம் நல்லா டெவலப் ஆகும். விவசாயத்துக்கு ஒரு முதல் மரியாதை கிடைக்கும், நிச்சயமாக கிடைக்கும். ஆனால் அதுக்கு இயற்கையை ஒத்துழைக்கணும்ல சார், நீங்கள் சொன்ன மாதிரி இந்த இல்லை ஒத்துழைக்கும். அதான் சொல்கிறேன், நல்ல மழை பெய்யும் போது எல்லாம் ஏரி குளம் நினச்சின்னா விவசாயம் வந்துடும்ல. இப்போது மழை காலத்தில் வர்ற மழைக்கே இவ்வளோ விவசாயம், வெயில் காலத்தில் மழை பெஞ்சு குளம் நிறைஞ்சா தண்ணி ரொம்ப முக்கியமான விவசாயத்துக்கு. ஸோ அதனால் வந்து விவசாயம் நல்லா செழிப்பாக இருக்கும் இந்த ஆண்டுலேருந்து. ஆனால் பஞ்சபூதங்களால் அழிவு இருக்குது அப்படின்னு சொல்லும்போது மழை வரும், விவசாயம் இல்லைங்க, பஞ்சங்களுடைய பாதகம் ஜாஸ்தி இருந்தாலும் உயிர் சேதம் இல்லாமல் நம்ம பார்த்துக்கணும். அது நம்ம ஜோசியப்படி இல்லாமல் இயற்கையோட சீற்றம் இருந்துகிட்டே இருக்குது. அமெரிக்காவில் வந்து போன வாரம் கூட பார்த்தா ஏதாவது நீர் வந்துச்சா, சைனாவில் வெள்ளம் ஓடுதுங்கிறான். நம்ம அது எதுக்கு சொல்லனா, இயற்கை சீற்றம், நீர், நிலம், நெருப்பு இந்த மேபி டிசம்பர் 24 டிசம்பர்லேருந்து வர 25 டிசம்பர் வரைக்கும் இந்த சீற்றங்கள்லாம் இருந்துக்கிட்டே இருக்கும். நம்ம பாதுகாப்பாக இருந்துக்கணும். அதே மாதிரி மருத்துவத்துறை சிறப்பாக இருக்கும். டோட்டலாகவே மருத்துவத்துறை ரொம்ப சூப்பராக இருக்கும். மருத்துவத்துறை சிறப்பாக இருக்குன்னா இது வரைக்கும் கண்டுபிடிக்கப்படாத மெடிசன்ஸ் எல்லாம் வரும். இப்போது க்யூர் பண்ண முடியாத டிசீஸ் எல்லாம் இருக்கும், அதுக்கெல்லாம் மெடிசன் கண்டுபிடிச்சிருவாங்க. அந்த வளர்ச்சியெல்லாம் வந்துடும் இந்த வருஷத்தில் நிச்சயமாக வரும்.
இப்போ இந்த சனிப்பெயர்ச்சியால தமிழ்நாட்டுக்கு இயற்கையால ஆபத்து அப்படின்றது உண்டா? தமிழ்நாட்டுக்கா? ஆ. இல்லை, சவுத் சைடு கொஞ்சம் பாதகம் உண்டு. உண்டு. ஆமாம். ஓ. சவுத்துலன்னா முக்கடலுடைய சீற்றங்கள் அதிகமாக இருக்கும். பூமி கடலுக்கு கீழே உள்ள எரிமலைகள் வெடிக்கிறதுக்கு உண்டான காரணங்களாக இருக்குங்கிறான். ம், ம். நான் சொல்ல சித்தர்கள் சொன்னது. ம். ஸோ எரிமலைகள் வந்து கடலுக்கு கீழ் இருக்கிற எரிமலைகளுடைய பிளவுகள் வெடிக்கிறதுனால தான் அந்த சுனாமி, கடல் பொங்குறதெல்லாம் அதனால தான். ஸோ அதனுடைய வெப்பம் அதிகமாகிடுச்சு. அதுக்கு முதல் ரீசனே வந்து என்னன்னா நம்ம பண்ணுற தப்பு தான். உங்களுக்கு புரிஞ்சுதா? வெப்பம் அதிகமாகும் பொழுது கிளைமேட் பூராமே மாறிடுச்சு. நம்ம பண்ணுற தப்பு தான் அது. ஸோ நான் வந்து இயற்கையோடு ஒன்றி வாழ்வது கிடையாது. இப்போது மலை அப்படின்னு வச்சிக்கின்னா அந்த மலையில் வந்து மரங்கள் செடி கொடிகள் இப்படியே இருந்த வரைக்கும் மண் சரிவு இல்லாமல், ஒரு வேருக்கு பிடிமான மண்ணுக்கு பிடிமான வேறு. நீங்கள் மண்ணையும் தோண்டிட்டீங்க, வேரையும் அழிச்சிட்டீங்க, அப்புறம் மண் சரிவு வரதான் செய்யும். அப்போ மலைகளுடைய மண் சரிவுகள் இதுதான் சொல்கிறது இயற்கையுடைய சீற்றம்னு. ஸோ யார் தப்பு? இது நம்ம பண்ண தப்பு தான். ஒரு காலத்தில் ஊட்டி போனீங்கன்னா 10 வீடு பார்க்குறது பெரிய விஷயம். நான்லாம் 60 வருஷம் முன்னாடி வீடு அங்கங்கே ஒரு வீடு இருக்கும். இப்போ மெட்ராஸ் சிட்டி மாதிரி இருக்குது ஊட்டி. அப்போ என்ன பண்ணீங்க? மண்ணை பூரா தோண்டிங்க, மரத்தை பூரா வெட்டினீங்க, அதனுடைய பிடிமானம் போயிடுச்சு. பாறைகளுடைய பிடிமானம், மண்ணுடைய பிடிமானம். அப்போ சரிவு, ஒரு பெரிய மழை வரும்போது ஆட்டோமேட்டிக் சரிவு. மனிதன் இப்போ ஆபத்து மிகுந்த பகுதின்னே சொல்லிடலாம். இல்லை, மலைப்பிரதேசங்களுக்கெல்லாம் கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கணும். ஆமாம், ஏன்னா அதிக மழை பொழியும் பொழுது சரிவுகள் ஏற்பட தான் செய்யும். அதான் பஞ்சபூதம் இந்த 3 தான் சொல்லியிருக்காரு: நீர், நிலம், நெருப்பு. ஓ, நீர், நிலம், நெருப்பு. அங்கங்கே ஃபயரு. ஓகே. அது எந்த ரூபத்துலையும். ஓ. திடீர்னு பேப்பர் எடுத்து பார்த்தீங்கன்னா கார் எரிஞ்சு போச்சுங்கிறான், திடீர்னு பார்த்தீங்கன்னா அங்கே ஸோ இது வந்து அதிகமாக இருக்குங்கிறான். நீர் பொங்கி வர்றது, நீர்னால் இது, நிலம் அதிர்வுகள், அந்த மாதிரி, அது மாதிரி நெருப்பு. இந்த 3 தான் பர்டிகுலராக சொல்லியிருக்காரு. இதனுடைய பாதிப்புகள் அதிகம் இருக்கும், நம்ம கவனமாக இருக்கும். இப்போ நீங்கள் சொன்னது இந்த கடந்த காலங்கள்லாம் நம்ம பார்க்குறோம் சார், இந்த மழையினால் ஆபத்து இருக்குது, மலை பிரதேசங்கள்லாம் ஆபத்து இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் நடக்குது அப்படின்றதெல்லாம் நம்ம கடந்த காலங்களில் பார்த்தோம். ஆனால் நீங்கள் சொல்கிறதுல சித்தர்கள் குறிப்பிட்டிருக்காங்க எரிகல்கள்லாம் விழுகும் அப்படிங்கும்போது அது நடக்கிறதுக்கான அறிகுறி அப்படின்றதே இது வரைக்கும். இப்போ ஏதோ ஒரு லாஸ்ட் மந்த் ஏதோ ஒரு எரிகள் வந்துட்டு இருக்குது அப்படின்னு. இல்லை, வருது, அதான் வருது. அது பூமிக்கு வருதா வரலையாங்க, ஆனால் பூமிக்கு வருங்கிறாரு. ஏன்னா இப்போ நம்ம கடைசியாக நமக்கு விவரம் தெரிஞ்ச வரைக்கும் அப்படி ஒரு பெரிய நிகழ்வு பூமி மேலே வரல. ஐயோ, வரக்கூடாதுன்னு தாங்க வேண்டிய. வரக்கூடாதுன்னு தான் சார். இல்லை, அது சித்தர்கள் சொல்லியிருக்காங்கன்னா அது எப்போ வரும்? 1,00,000 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னு நம்ம யாருக்குமே தெரியாது. புரிஞ்சுதா? ஒரு மனிதன் எப்படி பிறந்தான், எப்படி வளர்ந்தாலும் நம்ம வந்து கற்பனையாக தான் சொல்ல முடியும். குரங்கிலிருந்து பிறந்தவன் மனிதன் சொல்கிற முதல் டைலாக்கு தப்பு. குரங்கிலிருந்து மனுஷன் பிறக்கல, குரங்கு மாதிரி இருந்து வந்தான்னு தான் அதுக்கு அர்த்தமே ஒழிய ஒரு குரங்கு குட்டி போட்டு மனுஷன் வரல. குரங்காக தான் குட்டி போடும். நானே ஒரு படத்தில் காமெடி வச்சேன். குரங்கிலிருந்து பிறந்தவன் மனிதன். பாண்டு வந்து என் படத்தில் பேசுவார். ஒருத்தர் பாடிட்டு வருவான், குரங்கிலிருந்து பிறந்த மனிதன்பா ஓங்கி அறைவா. என்னன்னு சரி, நல்ல பாடு. என்ன நல்ல பாடு? என்னைய தத்துவம் அது? குரங்குலேருந்து தான் மனுஷன் பிறந்தானே பாரு. இந்த குரங்குடைய அப்பா, அம்மா, பாட்டி எல்லாத்தையும் நான் பார்த்துருக்கேன். இது போட்ட குட்டி பூரா குரங்காத்தான் இருந்திருக்கு. எங்கே இருக்கிறாமலே அந்த பழமொழியுடைய அர்த்தத்தை புரிஞ்சுக்கல. குரங்கு மாதிரி இருந்து மாறுதல்களோட வந்தவன் தான் மனிதன். புரிஞ்சுதா? ஆனால் இன்னொன்று, நம்ம இவ்வளவு ஜோசியம் பார்க்குறோம், ஜாதகம் பார்க்குறோம், பயப்படுறோம், இயற்கைக்கு வந்து பயப்படுறோன்னு சொன்னோமே, எந்த மிருகமாவது இயற்கைக்கு பயப்படுதா? 5 அறிவு பிராணிங்க இல்லை. ஒரு இடத்துல ஒரு தப்பு நடக்குதுன்னா எஸ்கேப் ஆயிருந்தீங்க காடுகளில் உண்டா இல்லையா? உண்டு. ஒரு பறவை ஆஸ்திரேலியாவிலேருந்து அமெரிக்காவிலேருந்து பறந்து வந்து சீதோஷ நிலை அங்கே சரியில்லை, இந்தியாவுக்கு போகலாம், அது தமிழ்நாட்டுக்குள்ளே இந்த என்னது வேடந்தாங்கல்லாம் இங்கே கிளைமேட் நல்லா வருதில்ல, வந்து குடும்பமெல்லாம் நடத்தி குழந்தை குட்டியெல்லாம் பற்றி கூட்டிகிட்டு போகுதில்ல, அது எத்தனை கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணுது, எங்கே சாப்பிட்றது கிடைக்கும் என்னன்னு அதுக்கு நம்ம இங்கேருந்து ட்ரெயினில் இங்கேருந்து கோயம்புத்தூர் போகிறதுன்னா எங்கே டிஃபன் சாப்பிட்ணும், எங்கே டீ சாப்பிட்ணும் பிளான் பண்ணி போகிறோம் இல்லையா? அதுக்கு வருது பார்த்தீங்களா? அப்போ 5 அறிவு உள்ள ஒரு பிராணிக்கு தெரியுது இயற்கையுடைய சீற்றம் என்னன்னு. அது அறிந்து புரிந்து செயல்படுது. புரிஞ்சுதா? அது இயற்கையோட வாழ்றதுனால அதான். அதனால தான் நம்மளை விட வந்து அந்த தெய்வ சக்தியும்
அந்த சக்தின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த பவரை தெரிஞ்சுக்கிற குணம் வந்து 5 அறிவு பிராணிகளுக்கு தான் அதிகம். புரிஞ்சா? தெருவில் ஒரு நாய் வந்து ராத்திரி 12 மணி திடீர்னு ஓலை எடுத்து கத்துதுன்னு வச்சுங்களேன், நீங்கள் நினைப்பீங்க எவனோ தெரியாதவன் புதுசாக எவனோ ஊருக்குள்ளே வந்துட்டான். ஒரு நாய் வந்து ஓலை விட்டு கத்துது அப்படின்னு அந்த சரௌண்டிங்கில் ஒரு டெத் இருக்குன்னு அர்த்தம். அதனுடைய கண்களுக்கு தெரியுமா? இதெல்லாம் சித்தர்கள் எழுதியிருக்காங்க. இல்லை அது ப்ராக்டிக்கலாக உண்மையா சார்? ஏன்னா நம்ம பார்க்குறோம். இல்லை நீங்கள் அது நம்ம அதை கவனிக்கிறது இல்லை சார். வேற டாபிக் போயிடுறோம். புரிஞ்சுதா? ஒரு ஒன்றில் ஒரு 1000 பூனையை வளர்த்துங்களேன். பூனைன்னு சொல்கிறோமே, அது வளர்த்துறாங்கல்ல. பூனை எப்பவுமே இடவலம் வராது. இடப்பக்கம் இருந்து வலது பக்கம் வர்றது தான் நல்ல சகுனம். வளம் இருந்துருப்போம்னா தப்பான். அதுகளுக்கு தெரியுமா? நீ போகும்போது உனக்கு வந்து ஒரு மைனஸ் இருக்குன்னு அதுக்கு நம்ம காட்டுறதுக்கு தான் நம்மளுக்கு வந்து ஒரு முன்னெச்சரிக்கை கொடுக்கும். அதெல்லாம் நம்ம கவனிக்கலாம். 1000 மாடு வளர்த்துங்க, எப்போவுமே வந்து ஒரே மாதிரி கத்தாது. நீங்கள் கிளம்பும் போது நல்ல ஒரு விஷயத்துக்கு போகிறேன், நல்லது நடக்குன்னா அந்த மாட்டுடைய அந்த அர்த்தமே, அந்த அம்மானு கத்துற சவுண்டே வேறு. அதே நீங்கள் போகிறது மைனஸ் ஆக போகுதுன்னா அதுக்கு தகுந்த சவுண்டு கொடுக்கும். அது டெய்லியும் கொடுக்காது. அதுங்களுக்கு தெரியுமா? ஸோ எதுக்கு சொல்லனா, அந்த அந்த இயற்கையிலேயே வந்து அந்த 5 அறிவு பிராணிகளுக்குள்ள அந்த சக்தி மனுஷனுக்கு கிடையாது. ஏன்னு சொல்லனா, அதுகளுக்கு தான் இயற்கையோடு ஒன்றி வாழும் ஒரு தன்மை. இயற்கைக்கு மீறி அது செயல்படாது. நம்ம இயற்கைக்கு மீறி செயல்படுறோம். அதனால நம்ம அனுபவிக்கிறோம். Satyabama Institute of Science and Technology, admissions open. Supreme Mobiles in Samsung Days 24-month no cost EMI up to 12,000 upgrade offer. MCR Pure Cotton Club, formals and casual shirts.